ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று காலை வேதம் வாசித்தீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? ஜீவனுள்ள தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை விதமாக சொல்லுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பா. நீங்கள் நம்புகிற தேவனாகிய கர்த்தர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் எதிர்க்கலாம், ஒருவேளை உறவுகள் எதிர்க்கலாம், ஒருவேளை மறைவாய் வலை வீசலாம். இன்றைக்கு எந்த மனுஷனையும் நம்ப முடியல. யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அருமையானவங்களே, கூட இருந்தே குளிப்பெருக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. மறைவாக வைத்த வலையாக இருக்கலாம், செய்வனை காரியம், மந்திரங்கள், மாந்திரீகங்கள், இல்லை என்று சொன்னால் பிள்ளை ஜூனியங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்துக்கு முன்னதாய், இயேசுவின் நாமத்துக்கு முன்னதாய், பரிசுத்தாவின் வல்லமைக்கு முன்னதாய் நிற்க முடியாது. அவர் காக்கிற தேவன். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன். உன்னதமானவரின் மரபிலே உங்களை என்னை மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானது, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கிக்கும் தப்புவிக்கிறவன். வேடனுடைய கண்ணி. வேடனை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் கருவி வைத்திருப்பான். ஆயுதங்கள் அவனிடத்தில் அநேகம் வைத்திருக்கலாம், ஈட்டி, பட்டயம், எப்படி பல ஆயுதங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் 1-2 தூரத்திலிருந்து தாக்கும்படியாய் 1-2 கருவிகள் இருக்கும். ஆனால் மறைவாய் வைக்கப்பட்ட வலையில்தான் அநேகம் கூட்டமாய் விடும். பறவைகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி. அப்படின்னா அதுக்கு தெரியாமல் அந்த தந்திரக்காரனாய் பிசாசு உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் வைக்கிற இந்த வலைகளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. சிங்கத்தின் கொய்கைகளை, தானியங்களை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருந்தார். ஆமேன். அல்லேலூயா. யோனாவின் வாழ்க்கையிலே அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை உயிரோடு காக்கும்படியாய் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் என்னை நெருக்குகிறார்கள், நான் வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என் வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கூடயே இருக்கிறார் அவர். அவர் மீது நம்பிக்கை வைங்க, அவர் மீது விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க. விசுவாசமானது பேசும், விசுவாசமானது செயல்படும். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்புங்க. ஆண்டவர் என்ன இதிலிருந்து கடந்து போக வைப்பார். ஒருவேளை மருத்துவர் கைவிடப்பட்ட நிலையில், மருந்துகள் கைவிடப்பட்ட நிலையிலே, வியாதியோடு கூட கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தாயை, தகப்பனை, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த வியாதியிலிருந்து ஏனி சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் சுகம் கொடுத்து பாதுகாத்து விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே எனக்காய் உங்களுக்காய் ஜீவனுள்ள தேவன் நமக்காய் பாடுகள் பட்டாரை. வியாதிகள், அக்கிரமங்கள், பாவங்கள், பிணிகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தாரை. இந்த ஆணி வாய்ந்த கரத்தினால் உங்களை தொட்டு சுகமாக்கி இந்த வியாதிகளை சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உங்கள் மரணப்படுக்கை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நில்லுங்கள். ஆண்டவரை நம்பிக்கையாக இருந்து, ஆண்டவரே நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில செய்ய முடியும் என்று சொல்லி கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. மறைவாய் வைத்த வலைகள், மாந்திரிக கிரிகள் எதுவும் உங்களையும் உங்கள் சந்ததியிலும் தொடாதபடி வேலியடைத்து, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்குள்ளாய் வேலியடைத்து பாதுகாத்து சேர்த்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாய இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே
பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வருகிற தகப்பனே, கால்கள் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாப்பீர் என்று சொன்னீர் தகப்பனே. அவர் காக்கிற தேவனாய், தகப்பனே எங்களை நடத்துகிற தேவனாய், எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெளிப்படுவதற்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருடைய கால்களிலும் தகப்பனே நீர் பாதுகாத்து கொள்வீராக. உன்னை காக்கும்படி உனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டவன் சொன்னவர் தகப்பனே. சிங்கம் சேதப்படுத்தாதபடி தகப்பனே தானியேலை தப்புவித்தவர் உடைய ஜனங்களை தப்புவித்து காத்து வழி நடத்துவீராக. இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.